என் தங்கப்பிள்ளையே, செவ்வாய்க்கிழமையினுடைய இரவில் அதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை காண உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு வருகின்ற ஒரு ஆணை பற்றி உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு வேண்டிய பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கானவற்றை நீ தேடி தேடி என்னவென்று பெற்றுக்கொள்ள நினைக்கும் இந்த காலம், என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் நீ உனக்கு விரும்பியதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். நமக்கான ஒவ்வொன்றும் நம்மை வந்து சேர்வதை நாம் எந்த நிலையிலும் உணரத்தான் வேண்டும். இல்லை என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்மை முழுமையாக வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எந்த இடத்திலும் விட்டுவிடாமல், எந்த சூழ்நிலையிலும் நாம் நமக்கு கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல், கிடைத்த ஒவ்வொன்றையும் நாம் சரியாக என்னவென்று பார்த்தால் நம்மை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு சரியாக நடக்கும். உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என் மீது இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயானவள் இன்று இந்த இரவு, செவ்வாய்க்கிழமையினுடைய இரவு, உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய இரவு. என் பிள்ளையே, ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை நாளில் உனக்கான அதிர்ஷ்ட செய்திகள் பல உன் செவி வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த நாள் சந்திர தரிசனத்தினுடைய இரவாகவும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் வருகின்ற நேரம் என் குழந்தைக்கு எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று உண்டு. உன்னை யார் ஒதுக்கினாலும், உன்னை வெறுத்தாலும், உன் வார்த்தைகள் மதிக்கப்படவில்லை என்றாலும், உன் செயல்கள் என்று போலி என்று சொன்னாலும், நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியோடு எல்லா விஷயங்களையும் நீ கடந்து செல். எந்த நிலையையும் என் பிள்ளை நீ அமைதியோடு கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை கொடுக்கும். நீ யாரென்ற பதிலை அவர்களுக்கு நிச்சயமாக அது சொல்லிக் கொடுக்கும். இவர்களை எல்லாம் நீ ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை என்பதைத்தான் முதலில் நீ வெளிப்படுத்த வேண்டும். நீ முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அவர்கள் உன் தலைக்கு மேல் ஏறி அமர்ந்து உன்னை மேலும் மேலும் காயப்படுத்த துணிந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கோபம் என்பது ஒரு நிமிட ஆவேசம். ஆனால் அதன் விளைவுகள் வாழ்நாள் முழுக்க உனக்கு பாடத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். நீ நினைப்பாய், அன்று நான் கோபப்படாமல் இருந்திருந்தால் இன்று இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்காதே, அன்று நான் இப்படி ஒரு செயலை செய்யாமல் இருந்திருந்தால் இன்று இத்தனை வேதனைகள் நம்மை தொடர்ந்திருக்காதே என்று சொல்லி நீ கலங்குவாய். அதனால்தான் எப்பொழுதுமே நான் சொல்கின்றேன், எந்த ஒரு இடத்திலுமே சட்டென்று உன் மனதை விட்டு விடாதே. எதற்கும் சட்டென்று நீ கோபப்படாதே. அதே நேரம் நிதானம்தான் ஒரு மனிதனினுடைய ஆடம்பரமான ஒரு விஷயம். ஏனென்றால் அது வெற்றியை மட்டுமல்ல, உன்னுடைய நிதானம் உனக்கு மிகப்பெரிய கௌரவத்தையும் கொடுக்கும். மற்றவர்கள் மத்தியில் உனக்கு நல்லதொரு பெயரை அது பெற்று கொடுக்கும். கோபத்தில் எடுத்த முடிவு தோல்விக்கான வழியை உருவாக்கும். அதே நேரம் நிதானத்தில் எடுத்த ஒரு முடிவு உன்னுடைய வெற்றியை உன் கண் முன்னால் என்னவென்று காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கோபம் உன்னை அடிமையாக்கிவிடும். நிதானம் உன்னை தலை நிமிர்ந்தவனாக வாழ்க்கையில் உயர்ந்து வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் யோசித்து பார். உனது வாழ்க்கையில் நிதானம் மிக மிக அவசியம் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எந்த இடத்திலும் நீ பொறுமையோடு ஒரு விஷயத்தை எதிர்கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல். தவறு செய்தவர்கள் அவர்களாகவே அந்த வேதனைகளை அனுபவித்து போகட்டும். வாழ்க்கையில் கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுக்கின்றவர்கள் அவர்கள் நிச்சயமாக அதனால் தான் அழிந்து போவார்கள் என்று நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதும் சில புத்தகத்தில் எழுதலாம், சில புத்தகத்தை படிக்கலாம்,
வாழ்க்கை என்னும் புத்தகத்தை நீயே எழுதி நீயேதான் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சுவாரஸ்யமானதாக இருக்கும். நீ எழுதுகின்றபடி அதன் வெற்றியை நீ பெற வேண்டும் என்பது நிச்சயமாக உனக்கு சரியானதொரு பதிலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் யோசித்து கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. உனக்கான நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக சொல்லத் துடிக்கும் நேரம். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுத்து என்றும் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் எண்ணி நீ எதற்கும் தயங்காமலிரு. உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, நம்மிடம் உதவி என்று கேட்ட பிறகு அவர்களிடத்தில் அந்த உதவியை நாம் கொடுக்கிறோம் என்றால் அந்த நொடி அவர்களுக்குள் ஏற்படுகின்ற ஒரு புன்னகை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். இந்த வாழ்க்கையை உனக்கு எல்லா விஷயங்களிலும் என்னவென்று சரியாக உணர்த்தி கொடுக்கும். நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் கிடைக்கும். ஒருவரின் பசியை போக்கும் மனிதன் கடவுளுக்கு நிகரானவன். ஒருவனினுடைய பசியை உன்னால் போக்க முடிந்தால் நீ தெய்வத்திற்கு சமமானவனாக அவர்கள் கண்களுக்கு தெரிவாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே. அதனால் எல்லோருக்குமே சமமான வாழ்க்கை இங்கு கொடுக்கப்படவில்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னால் முடிந்த உதவியை நீ மற்றவர்களுக்கு செய்ய துணிந்தாயானால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதுதான் உண்மை. எல்லா விஷயங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, வாழ்க்கை என்னவாக இருந்தாலும் ஏதுவாக இருந்தாலும் இனி எல்லாமுமாக நீ அத்தனையையும் உனக்கு ஏற்றதாக மாற்றி இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்கிட எப்பொழுதும் துணிந்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காது நின்று ஒவ்வொரு வெற்றியையும் நீ பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தயக்கத்தோடு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுது எதிர்கொள்ள நினைக்கிறாயோ அப்பொழுது உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட தட்டி போய்விடும். தயக்கமில்லாமல் கலக்கமில்லாமல் நீ எதையாவது அடைய நினைத்தால் இந்த வாழ்க்கை அத்தனையையும் உன் வசமாக்கி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எந்நாளுமே உனக்கு விரும்பியதை எல்லாம் உறுதியாகவும் மன நிறைவோடும் என்றுமே கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் செய்வதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். சரியானபடி ஒரு வெற்றியை நீ எப்பொழுதும் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ நிறைவாக உணர்ந்து கொள்வாய். அம்மா உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க நினைக்கிறேன் என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த இன்னல்கள் எல்லாம் போதும். இனி அத்தனையிலும் நீ மீண்டு வர வேண்டும். நாளைய விடியலில் உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற இப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உனக்கு மிகப்பெரிய தீர்வினை கொடுக்க ஒரு வருகின்றார். உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரிபடுத்தி கொடுக்க ஒருவர் வருகின்றார். என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் என் பிள்ளை எல்லாவற்றையுமே நீ சரியாக உணரும் நேரம் அத்தனையும் உனக்கு வேண்டிய மாற்றங்களை நிறைவாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவில்லாத விஷயங்கள் பல தெளிவான உண்மைகளை எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கும் பொழுது அதிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நாம் எதையும் உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் நேரம், தயங்காமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ளும் நேரம்,
அத்தனையும் நம்மை அடுத்த நிலையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு ஒருவர் வரப்போவதாக என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களும் அவரினுடைய மனதை மிகுதியாக பாதித்து விட்டது. உன் வாழ்க்கையில் நாளைய தினம் இவரினுடைய ஆட்டம் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவரினுடைய எண்ணமாக இருக்கின்றது. நான் சென்று அங்கு நடத்தக்கூடிய விஷயம் நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த தீமையும் உன்னை நெருங்காதபடிக்கு உனக்கு வாழ்க்கையில் அத்தனையையும் சரியாக கொடுக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு மாறி இருக்கின்றது. வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்க வேண்டாம். நான் இருந்து கொடுக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்காக உன் அம்மா எந்த நொடியிலும் உன்னை தேடி வந்து உனக்குரிய நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்கென உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம் என்ன தெரியுமா? விலை மதிப்பற்ற செல்வமான அறிவு, பலமான ஆயுதமான பொறுமை, மிகச்சிறந்த பாதுகாப்பான தன்னிடம் இருக்கக்கூடிய உண்மை, அற்புதமான மருந்தாக அவனிடம் இருக்கக்கூடிய சிரிப்பு, இவை எல்லாமும் ஒரு மனிதனிடத்தில் இருந்து விட்டது என்றால் அந்த மனிதனுக்கு அதையும் தாண்டி ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த இடத்தில் வந்து தெய்வம் நிற்கும். அப்படிப்பட்ட தெய்வம் அந்த கருப்பண்ண சாமிதான். நாளை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க வருகிறார். மிக பெரிய பெரிய துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் உன்னுடைய வாழ்க்கை சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுக்க வேண்டி அவர் வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இனி எல்லா நிலையிலும் நீ விரும்பியபடி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த வாழ்க்கை கருப்பண்ண சாமியினுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் நாம் யாரையும் காயப்படுத்தி அதில் ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடாது. அப்படி கிடைக்கின்ற சந்தோஷம் எந்த நிலையிலும் வாழ்க்கையில் நீடித்து நிற்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் உனக்கு யாராவது ஒருவர் தேவை. உன்னை சரி செய்ய அல்ல, உன்னோடு அமைதியாக உட்கார, நீ தனிமையாக இல்லை என்பதனை உனக்கு உணர வைக்க, எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு வார்த்தையை உனக்கு சொல்ல, அந்த நேரம் இந்த மனிதர்கள் உனக்கு எந்த நிலையிலும் உதவி செய்ய வரவில்லை என்றாலும் தெய்வம் உனக்காக உன்னை தேடி வரும். தெய்வம் உனக்காக உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த நேரம் நான் வருகின்ற இந்த மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதால் எதையும் நினைத்து கலங்காதே. உனக்காக எத்தனை தெய்வங்கள் வருகிறது என்று பார்த்தாயா? எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ கவனித்தாயா? எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாமுமான உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நான் ஒரு சேர கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கும் அத்தனையும் உனக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கும். கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு நம்பிக்கையையும் மன உறுதியோடு உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. யார் இருந்தாலும் யார் போனாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களை நீ உனக்கான மன உறுதியோடு வாழத்தான் வேண்டும். நீ விரும்பியபடி எல்லாவற்றையும் சரியாக கடந்து வரத்தான் வேண்டும். அதனால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ உணர்ந்து எப்பொழுதும் நீ தெளிவான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு. உனக்கான வெற்றி எந்நேரத்திலும் யாரிடத்தில் இருந்து கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது. கிடைக்கும் நேரம் அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாது. என்றுமே உனக்கான நம்பிக்கையோடு நான் உன்னை தொடரும் இந்த காலம் இனி நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் காலமாக இருக்கும் என்பதனை
நீ மறந்து விடாதே, மனம் தடுமாறி விடாதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.